திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்ட 17 வயது மாணவி உயிரிழந்த நிலையில் அவர் கர்ப்பமாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமித் ஏசுராஜா. வணக்கம் சுமித் ஏசுராஜா, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த 17 சிறுமி திண்டுக்கல் அருகே இருக்க ஒரு தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சு வந்தாங்க. இந்த நிலையில அந்த மாணவிக்கு கடந்த 24ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அந்த மாணவியின் பெற்றோர் அவர் திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்த்திருக்காங்க. அங்கு சிகிச்சையில் இருந்த மாணவி இந்த சிகிச்சை பலனின்றி திடீரென இறந்துடுறாங்க. மருத்துவர்களின் பரிசோதனையில அந்த சிறுமி கர்ப்பமா இருந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களும் மருத்துவர்களும் இது தொடர்பா வடமதுரை போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சாங்க. அதன் பின்னர் வடமதுரை போலீசார் இறந்த கல்லூரி மாணவியின் பெற்றோரை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சு விசாரணை நடத்துறாங்க. அப்போது அந்த கல்லூரி மாணவியின் பெற்றோர் தங்கள் மகள் கர்ப்பமானதுக்கான காரணம் தெரியவில்லை, மேலும் அவருக்கு வேறு ஏதும் ஆண் நண்பர்களுடன் தொடர்புகளா என்று கண்டுபிடித்து தருமாறு மாணவியின் செல்போனை கொடுத்து புகார் தெரிவிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து போலீசார் பெற்றோருக்கு தெரியாமலேயே மாணவிக்கு ஆண் நண்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டதா அல்லது மாணவியின் பெற்றோர் ஏதோ கருக்கலைப்பை முயன்றதால் மாணவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டாரா, அவ்வாறு சேர்க்கப்பட்ட நிலையில் இயற்கையாகவே இறந்தாரா என்ற பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுமித் ஏசுராஜா.